என்னானை அம்பலத்தே எல்லாம் வளர்ந்தன்னையே எட்டு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் கற்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. ஆலமர் செல்வர் திருவடிகள் போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். தெய்வத்தமிழ் பேரவையின் தலைமை செயற்குழு கூட்டம் இப்பொழுது மதுரையில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆன்மீக பெருமக்கள் முக்கியமானவர்கள் எல்லாம் தலைமை செயற்குழு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் வருகை புரிந்திருக்கிறார்கள். இந்த தெய்வத்தமிழ் பேரவையுடைய நோக்கம் தமிழ் வழியில் வழிபாடு நடக்க வேண்டும், தகுதியுள்ள அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் நம்முடைய கோயில்களில் என்பதுதான் எங்களுடைய முதன்மையான கோரிக்கை. இதை வலியுறுத்தி வருகிறோம், வலியுறுத்துகிறோம். வருகின்ற செப்டம்பர் மாதம் நம்முடைய மதுரையில் மீனாட்சி அம்மன் திருக்கோயில் குடமுழுக்கு நடைபெற இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். தமிழ் வளர்த்த மதுரையில், சங்கம் வளர்த்த மதுரையில், தமிழ் வளர்த்த மீனாட்சியின் கோயிலில் தமிழ் வழியில் தான் அர்ச்சனை நடைபெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஏற்கனவே உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கின்றன. அதுவும் மதுரை அமர்வு தான் கூடுதலாக தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. 2020ஆம் ஆண்டு தஞ்சை பெருவுடையார் கோயில் குடமுழுக்கு தமிழில் நடத்த வேண்டும் என்று வழக்கு கொடுத்த பொழுது மதுரை அமர்வில் தான் உயர்நீதிமன்றத்திலே தமிழ் பாதியாக சான்ஸ்கிரிட் பாதியாக செய்யுங்கள் என்று கொடுத்தார்கள். இப்பொழுது கடந்த ஜூன் மாதம் நம்முடைய கரூர் ராஜேந்திரன் வழக்கறிஞர் அவர்கள் போட்ட வழக்கில் குறிப்பாக அவர் நடக்க இருக்கின்ற மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில் குடமுழுக்கில் தமிழ் வழியில் அர்ச்சனை நடக்க வேண்டும் என்று கேட்டதற்கு குறிப்பாக கருவறை, வேள்விச்சாலை, கோபுர கலசம் 3 இடங்களிலும் தமிழ் வழியில் நடக்க வேண்டும் என்று அவர் வழக்கு போட்டார். நீதிபதி பரத சக்கரவர்த்தி அவர்கள் மிகச்சிறப்பான தீர்ப்பு வழங்கினார்கள். அவருக்கு முன்னால் சில தீர்ப்புகள் இருக்கின்றன. இருந்தாலும் இவர் அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கின்ற மதுரை அமர்வு தீர்ப்புகள், சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு. இன்னும் சிறப்பாக தீர்ப்பு கொடுக்கிறார். தமிழ் வழி பாதி என்பது என்ன? தமிழ் வழியில் தான் அதிகமாக நடைபெற வேண்டும். அதுவும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பொற்றாமரை குளத்தில் தான் சங்கப்பலகை இருந்து தமிழ் காப்பியங்கள் இயற்றப்பட்டன என்றெல்லாம் கொடுத்துவிட்டு கட்டாயம் தமிழ் பாதி நடக்க வேண்டும் தமிழ் வாழ்க்கை என்று சொல்லி அவரே அதற்கு எடுத்துக்காட்டாக ஆங்கிலத்தில் வழங்கிய தீர்ப்பை தமிழிலும் எழுதினார், செய்து காட்டினார் பரத சக்கரவர்த்தி. அந்த தீர்ப்பு கையிலே இருக்கிறது, உங்களுக்கு தெரிகிறோம். இதன்படி மீனாட்சி அம்மன் கோயிலில் மதுரையில் தமிழ் வழியில் நடத்த வேண்டும். கருவறை, வேள்விச்சாலையில் எடுத்துக்காட்டாக 50 கும்பங்கள் என்று 50 பேர் வேள்வி ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் 25 பேர் தமிழில் இருக்கணும். தமிழ் பிராமணர் அல்லாத தமிழர்ச்சகராக இருக்கணும். வெறும் தமிழில் சொல்றதில்லை, தமிழே சொல்றதில்லை, இருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக அரசு திட்டமிட்டு தமிழ் மறுப்பு, தமிழ் மறைப்பு வேலையில் கோயில் திருவிழா குடமுழுக்களில் கருவறை வழிபாட்டில் தொடர்ந்து செய்து வந்தது. தயவு செய்து புதிதாக வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய அரசு அந்த ஸ்டாலின் தமிழ் மறைப்பு பாதையை பின்பற்றாமல் உயர்நீதிமன்ற தீர்ப்பை பின்பற்றுமாறு தெய்வத்தமிழ் பேரவை செயற்படு கேட்டுக்கொள்கிறது முதலமைச்சர் விஜய் அவர்கள். அடுத்ததாக தமிழ்நாடு சட்டப்பேரவை இதில் தலையிட்டு ஒரு சட்டம் இயற்ற வேண்டும். தமிழ் வழியில் அர்ச்சனை நடைபெற வேண்டும். ஒரு குடமுழுக்காக இருந்தாலும் சாதாரண அன்றாட அர்ச்சனையாக இருந்தாலும் தமிழ் வழி நடத்தணும். வேண்டுமானால் உங்களுக்கு அது சிக்கலாக இருக்குமென்றால் ஏற்கனவே உள்ள உயர்நீதிமன்ற தீர்ப்புப்படி தமிழ் பாதி கேட்பவர்களுக்கு தமிழ் என்று ஏற்கனவே அரசாணை இருக்கிறது. தமிழில் கேட்பவர்களுக்கு தமிழில் செய்ய வேண்டும் அர்ச்சனை என்று இருக்கிறது. அந்த வேலையெல்லாம் இல்லை, இயல்பாக தமிழில் செய்ய வேண்டும். சமஸ்கிருதத்தில் கேட்பவர்களுக்கு தமிழ் செய்ய வேண்டும், சமஸ்கிருதம் செய்ய வேண்டும், சட்டம் கொண்டு வரணும். நல்லா தெளிவாக இருந்தீங்க. இயல்பாக தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும். சமஸ்கிருதத்தில் செய்யுங்கள் என்று கேட்பவர்களுக்கு தான் சமஸ்கிருதத்தில் செய்ய வேண்டும் என்ற சட்டத்தை ஜனநாயக முறைப்படி கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.